மகர ராசியில வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நமக்கு கோச்சாரத்துல செவ்வாய் உச்சபலம் பெற்றிருக்கிறாரு. அதே மாரி அங்க வந்து சனியினுடைய ஆட்சி வீடு, குரு நீச்சம் பெற்றிருக்கிறார். சூரியன் வந்து அங்க இருந்தால் அவர் பகை வீடு. ஆ மகர ராசி நேயர்களுக்கு வந்து இப்போ ச இந்த நம்மளுடைய கோச்சாரத்துல இன்னைக்கு தான் சூரியன் வந்து மாறியிருக்காரு. கிட்டத்தட்ட இவங்களுடைய ஒரு கடந்த 2, 3 மாசமாகவே போராட்டங்கள் நெறைய இருந்திருக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு. இப்ப செவ்வாய் மட்டும் இருக்கு. செவ்வாய் தனித்து இருந்தால் மகரத்துல எப்பவுமே அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. செவ்வாய், சனி சேர்ந்திருந்தாலும் பிரச்சனையே கிடையாது. சந்திரன், சனி சேர்ந்திருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ஜென்ரலாவே ஹெல்த் வைஸ் இந்த சுவாசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்கும். அலர்ஜி கண்டிப்பாக இருக்கும். மகர லக்னம் அப்படின்னாலே அவங்க ரொம்ப ரொம்ப ஃபோக்கஸ்டா இருப்பாங்க. அண்ட் லக்னத்துல இவங்களுக்கு சூரியன், செவ்வாய் இதெல்லாம் இருக்கும் பொழுது, உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இருந்தா கூட அவங்க எடுத்த வேலைய முடிக்காம இருக்கவே மாட்டாங்க. சனி வந்து அவங்களுடைய ஆட்சி. கும்பம், மகரம் 2த்துக்குமே சனி தான். ஆனா சனி மகரத்துல இருக்கும்போது பலம் அதிகம்.